Welcome back to my channel. This is Venkatesh. ஸோ லாஸ்ட் வீடியோஸில் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு பம்ப் கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு தியரட்டிக்கலாக எல்லா டேட்டாஸும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ பம்ப் அப்படின்னா என்னென்னு பேசியிருந்தோம், அண்ட் தென் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பம்ப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பேசியிருந்தோம். அதில் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்ஸில் உங்களுக்கு ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் கால்குலேட் பண்ணுறது, தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ் கால்குலேட் பண்ணுறது, அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ், ஸ்லிப்பு, பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்லிப்பு, அண்ட் தென் நெகட்டிவ் ஸ்லிப்பு, அண்ட் எஃபிஷியன்சி, அண்ட் தென் தியரட்டிக்கல் பவர், ஆக்சுவல் பவர். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் பேராமீட்டருக்கான ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு சிங்கிள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்புக்கு என்ன அண்ட் டபுள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்புக்கு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிங்கிள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்பில் வந்து ஸோ நான் கொடுத்த ஃபார்முலா ஓரியன்டாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்ளம் இதுதான். A single acting reciprocating pump has a plunger dia of 0.25 மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பம்பில் உங்களுக்கு பிளஞ்சர் அண்ட் பிஸ்டன் சொல்லிட்டு ரெண்டு இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனுடைய பார்ட்டுடைய டயாம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.25 மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ டயான்னு எடுத்து எழுதிக்கலாங்களா? 0.25 மீட்டர். அந்த ஸ்ட்ரோக் ஆஃப் 0.35 மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரோக் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ அந்த பிஸ்டனுடைய அந்த லென்த்தை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு 0.35 மீட்டர். ஸோ எல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அந்த பம்ப் வந்து என்ன ஸ்பீடில் வந்து உங்களுக்கு ரன் ஆகுது அப்படின்னா 60 RPM. அதாவது RPM அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொட்டேஷன் பர் மினிட். ஓகேங்களா? ஸோ 60 ரொட்டேஷன் வந்து பர் மினிட்டுக்கு அது அந்த பம்ப் வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ என் அப்படிங்கிற ஸ்பீட் அப்படின்னா ஸோ இங்கே வந்து என் அப்படிங்கிற லெட்டரில் நம்ம வந்து எடுத்துக்கணும். என் அப்படிங்கிறது 60 RPM. ஸோ நமக்கு ரொட்டேஷன் பர் மினிட்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம RPMல யூஸ்ஃபுல்லாக ரொட்டேஷன் பர் மினிட்டை நீங்கள் வந்து அப்படியே எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா? அதை ரொட்டேஷன் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? ஓகேங்களா? ஒரு மினிட் அப்படின்னா எத்தனை செகண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம், 60 செகண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போது ரொட்டேஷன் பர் மினிட்டை ரொட்டேஷன் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் 60ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ தட் உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் பர் மினிட் வந்து ரொட்டேஷன் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் ஆகிரும். ஸோ நமக்கு கொடுத்துருக்குது 60 RPM. ஸோ டிவைட் பை 60 அப்படின்னா இப்போ 1 ரொட்டேஷன் பர் மினிட் தானே. ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகிரும். உங்களுக்கு என்னோட வேல்யூ 1 ரொட்டேஷன் பர் செகண்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வந்து உங்களுக்கு 0.96 சொல்லி கொடுத்துருக்காங்க. சிடி அப்படிங்கிறத தான் நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ்னு சொல்லி சொல்லுவோம், 0.96. ஸோ நம்மளை என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். ஃபைண்ட் தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, அண்ட் தென் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்லிப் வந்து கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 3 டேட்டா வந்து உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. 3க்குமே செப்பரேட்டான ஃபார்முலா இருக்குது. டைரக்ட் ஃபார்முலா, டைரக்ட் சப்ஸ்டியூஷன், டைரக்ட் ஆன்சர் தான். ஓகேங்களா? ஸோ தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ் வந்து சிங்கிள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்பாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா L × A × N. இதுவே வந்து டபுள் ஆக்டிங் அப்படின்னா 2 மட்டும் முன்னாடி வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ L அப்படின்னா ஸோ அந்த லென்த் ஆஃப் அந்த ஸ்ட்ரோக்கோடைய லென்த் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 0.35 மீட்டர். ஓகேங்களா? 0.35 போட்டுக்கலாம். அண்ட் தென் A அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் த அந்த பிளஞ்சருடைய ஏரியா. ஓகேங்களா? அந்த பிளஞ்சருடைய டயா நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.25 மீட்டர். ஸோ π/4 × d². ஓகேங்களா? ஏன்னா வந்து சர்க்குலர் ஷேப்பில் தானே இருக்குது. ஸோ சர்க்குலருடைய ஏரியா ஃபார்முலா என்னது, π/4 × d² இன்ட்டு n அப்படிங்கிறது ஸ்பீடு நமக்கு 1. ஓகேங்களா? ஒரு ரொட்டேஷன் பர் செகண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணலாங்களா, 0.35 இன்ட்டு π/4 இன்ட்டு d அப்படிங்கிற இடத்துல டயா எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 0.25² இன்ட்டு 1. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து Q தியரட்டிக்கலோட வேல்யூ 0.0172 மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஸோ டிஸ்சார்ஜோட யூனிட் பார்த்திங்க அப்படின்னா மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஓகேங்களா? ஸோ தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ் வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஆக்சுவல் டிஸ்சார்ஜுக்கான ஃபார்முலா என்னது உங்களுக்கு தெரியும். ஆக்சுவல் டிஸ்சார்ஜுக்குன்னு செப்பரேட்டாக உங்களுக்கு ஃபார்முலா கிடையாது. ஸோ அதை நம்ம எதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னா நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜுக்கான ஃபார்முலா தெரியும். ஸோ இட்ஸ் அ ரேஷியோ பிட்வீன் ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் அண்ட் த தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ். அதை தானே நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் தான் வேணும். ஸோ நமக்கு நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் சம்மில் எவ்வளோ கொடுத்துருந்தா, 0.96 கொடுத்துருந்தா. தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ் வேல்யூ இப்போ தானே நம்ம கண்டுபிடிச்சிட்டு வந்தோம். ஸோ எவ்வளோ வேல்யூ, 0.0172. ஓகேங்களா? ரெண்டையும் நீங்கள் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் கிடச்சிடும். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளோ வேல்யூ வருது அப்படின்னா 0.0165 மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஓகேங்களா? சிம்பிள் தான். ஓகேங்களா? அண்ட் தென் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்லிப்புக்கான ஃபார்முலா உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்லேயே கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ் மைனஸ் ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் டிவைடட் பை தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ் இன்ட்டு 100. ஓகேங்களா? தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜும் கண்டுபிடிச்சாச்சு, ஆக்சுவல் டிஸ்சார்ஜும் கண்டுபிடிச்சாச்சு. சப்ஸ்டியூஷன் பண்ணலாங்களா? தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ் எவ்வளவு, 0.0172 மைனஸ் ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் எவ்வளவு,
0.0165 டிவைடட் பை தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ். எகைன் தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ் அதே தான் 0.0172 இன்ட்டு 100. ஓகேங்களா. ஸோ இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்லிப் வந்து பார்த்தீங்கன்னா 4.06% அப்படிங்கிறது பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்லிப். ஓகேங்களா. ஸோ இதோட உங்களுக்கு சம் முடிஞ்சுது. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா இந்த மாதிரி 3 டேட்டாவும் உங்களுக்கு சம்மில் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா. அதாவது 3 டேட்டாவும் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரே ஒரு டேட்டாவை மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு அதாவது ஒரே ஒரு பேராமீட்டரை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சம்ஸ் இருக்கலாம். சரிங்களா. ஸோ டிஎன்பிசியில் உங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தென் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுற மாதிரி நமக்கு பின்னாடி நிறைய சம்ஸ் இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பம்புடைய எஃபிஷியன்சி அண்ட் தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் கால்குலேட் பண்ணுற மாதிரி அதனோட வேல்யூவை கம்பேரிசன் பண்ணுறது. ஸோ இதிலிருந்து தான் உங்களுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு ப்ராப்ளம் வந்து பார்த்துடலாம் இதுலேயே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம் தான் சால்வ் பண்ண போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வாட்டர் இஸ் ரைஸ்டு டு அ ஹைட் ஆஃப் 18 மீட்டர் பை அ சிங்கிள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். ஓகேங்களா. ஸோ அந்த பம்ப்னால் வாட்டர் வந்து எவ்வளோ ரைஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 18 மீட்டர் வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஹைட் ஆஃப் த வாட்டர். ஓகேங்களா. ஸோ வாட்டரோட ஹைட்டை நம்ம கேபிட்டல் ஹெச்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஓகே வேறு என்ன கொடுத்துருக்காங்க. எ போர் ஆஃப் 150 mm அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ அப்போ அந்த டயா தான் போர் அப்படின்னா உங்களுக்கு தெரியல. அந்த பம்ப் வந்து வாட்டர் உறிஞ்சி எடுக்குது பார்த்தீங்களா. அந்த போர் ஹோலோடைய டயா வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 150 mm சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் த ஸ்ட்ரோக்கோடைய லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300 mm. ஓகேங்களா. ஸோ அவங்க சொல்ல நம்ம அப்படியே கிவன் டேட்டாவை எழுதிக்கலாம். ஸோ ஹைட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் 18 மீட்டர்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். டயாமீட்டர் அதாவது போர் ஹோலுடைய டயா வந்து 150 mm சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ 150 mm அப்படிங்கிறத நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி எம்எம்லேருந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ எம்எம்லேருந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா டிவைடட் பை 1000 போட்டுருங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு யூனிட் வந்து வில் பி கன்வெர்டட் இன்டூ மீட்டர். ஓகேங்களா. ஸோ வேல்யூ வந்து 0.15 மீட்டர்னு சொல்லி கிடச்சாச்சு. அண்ட் தென் லென்த் வந்து கொடுத்துருந்தாங்க 300 mm. சேம் உங்களுக்கு எம்எம்லேருந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைடட் பை 1000 0.3 மீட்டர் சொல்லி உங்களுக்கு கிடைச்சாச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் த பம்ப் வந்து ஹேஸ் அ ஸ்பீட் ஆஃப் 40 RPM சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 40 RPMல உங்களுக்கு அந்த பம்ப் வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. தியரட்டிக்கல் பவர் என்னன்னு கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் வந்து வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ பம்போட ஸ்பீடு 40 RPM அண்ட் தென் பம்பில் ஆக்சுவல் டிஸ்சார்ஜோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 லிட்டர் பெர் மினிட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு என்னென்ன கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. தியரட்டிக்கல் பவர், தியரட்டிக்கல் ஸ்லிப்பு, ஸோ நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்லிப்பு அண்ட் தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். சரிங்களா. அந்த 4 வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸ்பீட் எழுதிக்கலாங்களா. 40 RPM கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம எப்போவுமே ரொட்டேஷன் பெர் மினிட்டில் வைக்க மாட்டோம், ரொட்டேஷன் பர் செகண்டில் வைப்போம். ஸோ அப்போ டிவைடட் பை 60 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 0.667 ரொட்டேஷன் பர் செகண்டில் உங்களுக்கு ஸ்பீடு கிடச்சிரும். அண்ட் தென் ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் கொடுத்துருந்தாங்க. ஸோ Q ஆக்சுவல். ஸோ அது வந்து 200 லிட்டர் பெர் மினிட்டில் கொடுத்துருந்தாங்க. எப்போவுமே நம்ம வந்து டிஸ்சார்ஜோட யூனிட் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மீட்டர் கியூப் பர் செகண்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி லிட்டர் பெர் மினிட்ல இருந்து உங்களுக்கு மீட்டர் கியூப் பர் செகண்டுக்கு கன்வர்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஸோ லிட்டர் மீட்டர் கியூபாக கன்வர்ஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டிவைடட் பை 1000 பண்ணணும். ஓகேங்களா. ஸோ லிட்டர்லேருந்து மீட்டர் கியூபுக்கு மாற்றுறதுக்கு டிவைடட் பை 1000 அண்ட் தென் மினிட்லேருந்து செகண்டுக்கு மாற்றணும் அப்படின்னா 60 செகண்ட். அப்போது 1060 நீங்கள் டிவைட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு மீட்டர் கியூப் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிட் கன்வர்ஷன் அண்ட் தென் வந்து உங்களுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் ஓகே ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி நிறைய இடத்துல இருக்கும். டேரெக்டாக உங்களுக்கு சம்மில் அப்படியே கொடுத்துருக்க வேல்யூ எடுத்துக்க முடியாது. நிறைய யூனிட்டை வந்து கன்வர்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நான் கொடுத்துருக்க அந்த 200 அப்படிங்கிறத 1000 எதுக்கு மல்டிப்ளை பண்ணுறேன், லிட்டர்லேருந்து மீட்டர் கியூபாக மாற்றுறதுக்கு 1000 டிவைட் பண்ணணும், மினிட்லேருந்து செகண்டாக மாற்றுறதுக்கு 60 டிவைட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ 1000 × 60 டிவைட் பண்ணுறேன். ஸோ த வேல்யூ வில் பி 3.33 × 10⁻³ ஓகேங்களா. ஸோ மீட்டர் கியூப் பர் செகண்ட். சரிங்களா. ஸோ இப்போ எல்லா கிவன் டேட்டாவும் எடுத்தாச்சு. ஒவ்வொன்றா நம்ம கேல்குலேட் பண்ணலாம். சம்மில் தியரட்டிக்கல் பவர் கேட்டிருந்தாங்க அண்ட் தென் பார்த்தோன்னா தியரட்டிக்கல் ஸ்லிப்பு கேட்டிருந்தாங்க, பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்லிப் கேட்டிருந்தாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். 4 டேட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி ஒவ்வொன்றா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா. தியரட்டிக்கல் பவர் அப்படின்னா நான் ஏற்கனவே ஃபார்முலாஸ் கொடுத்துருந்தேன். தியரட்டிக்கல் பவர் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன், கேபிட்டல் W இன்ட்டு தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ் இன்ட்டு ஃபார்முலாவில் சக்ஷன் ஹெட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு டேட்டம் ஹெட்டு, இதுதான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சக்ஷன் ஹெட்டும் டேட்டம் ஹெட்டும் நான் இந்த ஃபார்முலா கொடுத்துருந்த ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேபிட்டல் ஹெச் அதாவது டோட்டல் ஹைட் ஆஃப் த வாட்டர் அப்படிங்கிறத நம்ம சக்ஷன் ஹெட் அண்ட் டெலிவரி ஹெட்டுன்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக பிரிச்சுன்னு சொல்லலாம், இல்லை ஒட்டுமொத்தமாக கேபிட்டல் ஹெச்னு சொல்லலாம். சம்மில் டேரெக்டாக உங்களுக்கு கேபிட்டல் ஹெச்சோட வேல்யூ வந்து 18 மீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன வேணும் அப்படின்னா
W உங்களுக்கு ஸ்டாண்டர்டான வேல்யூ தான் ஓகேங்களா. ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டரோட ஸ்பெசிஃபிக் வெயிட் ஓகேங்களா 9810 நியூட்டன் பர் மீட்டர் கியூப் ஓகேங்களா. இந்த வேல்யூ ஸ்டாண்டர்டான வேல்யூ. ஸோ அப்போ இது மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த தியரட்டிக்கல் பவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு சப்டேட்டாக கண்டுபிடிக்கணும். தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ் அப்படின்னா ஃபார்முலா தெரியும், L × A × N ஓகேங்களா. ஸோ எல்லோட வேல்யூ லென்த்து ஸ்ட்ரோக்கோட லென்த் எவ்வளோ கொடுத்தாங்க 0.3 மீட்டர். அண்ட் தென் ஏரியா π/4 × டயா ஸ்கொயர், டயா எவ்வளவு 0.15 ஸ்கொயர். அண்ட் தென் n ஸ்பீட் வந்து உங்களுக்கு கன்வர்ஷன் பண்ணி வச்சுருப்பீங்க 0.667. ஸோ த வேல்யூ வில் பி 3.53 × 10⁻³ மீட்டர் கியூப் per செகண்ட். சப்ஸ்டியூஷன் பண்ணலாமா எல்லாத்தையும்? ஸோ இங்கே கேல்குலேட் பண்ணியிருக்கேன் பாருங்களேன் லாஸ்ட்டில். தியரட்டிக்கல் பவர் அப்படின்னா W × QTH × HS + HDங்களா. ஸோ W வேல்யூ 9810 அண்ட் தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ் இப்போ கேல்குலேட் பண்ணுங்க பார்த்தீங்களா 3.53 × 10⁻³ இன்ட்டு இந்த டோட்டல் ஹெச்சை தான் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் சம்மில் 18 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா தியரட்டிக்கல் பவரோட வேல்யூ 623.32 வாட். ஸோ பவரோட யூனிட் எல்லாத்துக்குமே தெரியும் வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ இன்னொன்று வேறு என்ன கேட்டிருந்தாங்க, பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்லிப் கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அதையும் நான் இங்கே கால்குலேட் பண்ணிடுறேன். ஸ்லிப் அப்படின்னா என்னன்னு தெரியும், தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜுக்கும் ஆக்சுவல் டிஸ்சார்ஜுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க ஸ்லிப் அப்படின்ட்டு. தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ் இப்போ தானே கால்குலேட் பண்ணோம் 3.53 × 10⁻³ ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் வேல்யூ உங்களுக்கு சம்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ அது 3.33 × 10⁻³ ஸோ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 0.2 × 10⁻³ மீட்டர் கியூப் per செகண்ட் ஓகேங்களா. ஸ்லிப் கண்டுபிடிச்சாச்சு, நமக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்லிப் வேணும். ஸோ அதே தான். ஸோ தியரட்டிக்கல் மைனஸ் ஆக்சுவல் டிவைடட் பை தியரட்டிக்கல் × 100 இதுதான் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்லிப்புக்கான ஃபார்முலா. ஸோ தியரட்டிக்கல் மைனஸ் ஆக்சுவல், தியரட்டிக்கல் வந்து 3.53 × 10⁻³ ஆக்சுவல் வந்து பார்த்தோன்னா 3.33 × 10⁻³ டிவைடட் பை எகைன் தியரட்டிக்கல் அப்படின்றனால 3.53 × 10⁻³ × 100 ஓகேங்களா. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்லிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5.67% உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இப்போ இவ்வளோ கால்குலேட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு பேராமீட்டர் மட்டும்தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜில் தான் உங்களுக்கு நிறைய கேட்பாங்க. ஏன்னா ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ் உங்களுக்கு டேரெக்டாக கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து அதே ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வந்து வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸில் கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணும்போது இது ஓரியன்டான ப்ராப்ளம் எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் அப்படின்னா ஆக்சுவல் டிஸ்சார்ஜுக்கும் தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜுக்கும் இடையில இருக்கிற ரேஷியோ ஓகேங்களா. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆக்சுவல் மேலே தியரட்டிக்கல் கீழே ஓகேங்களா. ஸோ இப்போ ஆக்சுவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு 3.33 சம்மில் கொடுத்துருந்தாங்க × 10⁻³. தியரட்டிக்கல் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணது தான் 3.53 × 10⁻³. ஸோ ரெண்டு டிவைட் பண்ணுங்களேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் 0.94 ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜோட வேல்யூ வந்து ரெசிப்ரோகேட்டிங் பம்பாக இருந்துச்சு அப்படின்னா 0.9 அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இதே வந்து சென்ட்ரிஃபுகலாக இருந்தால் 0.6 அந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ரேஞ்சை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு 1 மார்க் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிங்கிள் ஆக்டிங் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோஸில் நம்ம டபுள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்பில் ஒரு ப்ராப்ளம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த பம்பில் ரெசிப்ரோகேட்டிங் முடிஞ்சது அண்ட் தென் சென்ட்ரிஃபியூகலில் நம்ம பார்த்துக்கலாம், நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு பம்பில் இருந்து தான் உங்களுக்கு மேஜரான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பம்ப் அப்படின்னா இந்த கான்செப்ட் பேஸ்டு தான், எதர் ஃபார்முலா எதர் வந்து ப்ராப்ளம், இந்த ரெண்டு இதில் இருந்து தான் உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு டாப்பிக்கில் நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் போகலாம். ஓகே, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் தென் வேறு என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸில் வந்து நான் உங்களுக்கு வீடியோஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அண்ட் தென் அந்த ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க ஓகேங்களா. ஸோ இது போல் நிறைய சப்ஜெக்ட்ஸில் என்னுடைய வீடியோஸை என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கைண்ட்லி நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.